கரம் பிடித்து வந்தீர், நீரே தோள்களில் சுமந்தீர். எங்கள் காக்கும் கரமே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்ற சிந்தையோடு முடிஞ்ச 2 கைகளை உயர்த்தி ஒரு நன்றி அறிதலோடு, ஒரு விசுவாச அறிக்கையோடு, எனக்கு நீர் போதுன்ற சிந்தையோடு இந்த வார்த்தையை உண்மையாய் அறிக்கை செய்ய போகிறோம். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பாரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்புக்கு நான், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன துன்பம் வந்தால் எங்களை கைவிடாதவரே, எந்த நெருக்க வந்தாலும் எங்களை விட்டு விலகாதவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, ஐயா உமக்கு பின் செல்லுவேன், உமையே வாஞ்சிக்கிறேன், உம்முடைய பாதத்தையே விரும்புகிறேன். இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லித்தாங்க ஐயா. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். எல்லா மாம்சீக சிந்தைகளும் சொல் செயல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. என் கர்த்தர் நாமம் மாத்திரம் எழுந்தருளட்டும். நீர் மாத்திரம் மகிமையடைங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி எல்லாம் கொஞ்சம் பைபிளை திருப்பி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ. ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த வார்த்தையை படிக்கலாமே, எல்லாம் சேர்ந்து பக்கம் 387 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து கோரஸா வாசிக்க போகிறோம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார். இந்த வார்த்தை எழுதப்படுகிறதற்கு முன்னாடி இருக்கிற சில சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்துகிறேன். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் தாவீதை யூதா தேசத்துக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அதுவரைக்கும் நாடோடியை சுற்றி திரிகிறார், ஒவ்வொரு ஊரா மறைஞ்சு மறைஞ்சு வாழுகிறார். 1 சாமுவேல் முழுவதும் மறைந்து வாழுகிற வாழ்க்கை. போன வாரம் தியானிச்சோம். சீப்பூரார் எல்லாம் இந்த சீப் ஊரார், அந்த ஊரார் சொந்த ஜனம், யூத ஜனம் அவரை ஏமாத்தினாங்க, உள்ள வர வச்சு நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தலை. அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கு சொந்த ஜனங்களுக்கு ஏராளமாய் தளபதியாக இருக்கும்போது நிறைய செஞ்சிருப்பார் தான். ஆனால் அதை அவரெல்லாம் பொருட்படுத்தலை. சொந்த ஜனங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணதை பொருட்படுத்தலை. அவர் தான் வேலை உண்டு, தான் உண்டு, தன் தெய்வம் உண்டுன்னு போயிட்டார். நாட்கள் வந்தது, அதே யூதா கோத்திரத்தார் இவரை காண வருகிறார்கள். முதல்ல அவங்க தான் வர்றாங்க. சவுல் மரித்து போனார் யுத்தத்தில், பெலிஸ்தியர்களின் யுத்தத்தில் கொன்று போடப்பட்டார். சவுலின் குமாரனும் யோனத்தானும் மரித்து போகிறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தத்தில் ஒரு வனாந்திரத்தில் தாவீது பாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் மரித்து போனான் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த யூதா கோத்திரத்திலிருந்து பிரதானிகள் வர்றாங்க, தளபதிகள் வர்றாங்க, மூப்பர்கள் வர்றாங்க. எங்கள் ஊருக்கு வாங்க,
நாங்கள் உங்கள் இனத்தார், நாங்கள் உங்கள் தேசத்தார், உங்கள் கோத்திரத்தார். அவங்களோட போகிறாரு. அவரை அவங்க கோத்திரத்துக்கு மாத்திர ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இது 2 அதிகாரத்தில் நடக்குது. இந்த 2 அதிகாரத்துக்கும் 3 அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட நாட்கள் 6.5 வருஷம்னு சொல்கிறாங்க. 6.5 வருஷம் யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் தாவீது ராஜாவாக இருந்தார். இந்த பக்கம் சவுல் மரித்து போன உடனே பையன் யோனத்தான் இறந்து போயிட்டாரு. அடுத்து இருக்கிற எந்த பையன்னு தெரில, ஆனால் இஸ்போபேசேத் பேர் தெரில. 2 அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க, வாயில் வரமாட்டேங்குதுல்ல. சவுல் குமாரனாகிய இஸ்போசேத், என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? இஸ்போசேத் தான் அவங்க பையன். அவரை தான் ராஜாவாக்குறாங்க. அவர் ராஜாவாகும் போது அவருக்கு வயசு எத்தனை? 40. தாவீது ராஜாவாகிற போது தாவீதுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 13 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. அது தமிழ் பைபிளில் இல்லை, இங்கிலீஷில் இருக்கு. இட் வாஸ் 30. 30 வயசில் ராஜாவாகிறார். நீங்கள் NIVயில் எடுத்து படித்து பாருங்க, அதில் போடப்பட்டிருக்கு அவர் 30 வயசில் ராஜாவாகிறார். 2 சாமுவேல் 13 இல்லை, 1 சாமுவேல் 13. NIVயில் சொல்லியிருக்காங்க. சவுல் ராஜாவாகிற பொழுது அவருக்கு வயசு, இதில் வெறும் சவுல் ராஜ்யம் பார பண்ணின முதல் வருஷம்னு இருக்கும். நீங்கள் NIVயில் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாருங்க, இட் வாஸ் 30 இயர். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அது போடலை, ஆனால் NIV NLVலாம் போட்டிருக்காங்க. இட் வாஸ் 30 இயர்ஸ் சவுல் ராஜாவாகிற பொழுது. அவங்க பையன் இப்போ 40 வயசில் அவர் மரிச்சதுக்கப்புறம் ராஜாவாக இருக்கிறார். 1 இள வயதில் வேதம் சொல்லுது அழகான வாலிபன் சவுல். பெஞ்சமின் கோத்திரத்தில் கீசனுடைய மகன் ஒரு அழகான சௌந்தரியமுள்ள வாலிபன். அப்படின்னா ஒரு இளைஞன், ஒன்று கல்யாணம் ஆகி 1-2 வருஷமாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் கூட ஆகாமல் இருந்திருக்கலாம். ராஜாவாகிறார் 30 வயசில். அவருக்கு 40 வயசில் பிள்ளை இருக்கும்போது மரித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் அரசாண்டு இருக்கணும் தோராயமாக கணக்கு போட்டால். குழந்தை முன்னாடி பிறந்திருந்தா 35-30 வருஷம், பின்னாடி பிறந்திருந்தா சரியாக 40 வருஷம். 40 வருஷத்தில் அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். தாவீது ராஜாவாகிற போதும் வயசு 30 தான். இதை நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கலாம். தாவீது ராஜாவாகிற பொழுது 30 வயசு தான். 6.5 வருஷம் யூதா கோத்திரத்தை மட்டும் ராஜாவாய் ஆண்டு வருகிறார். இந்த பக்கம் தாவீதின் அரசாட்சி, அதுக்கு அந்த பக்கம் சவுலின் அரசாட்சி. சவுலுக்கு கீழே 11 கோத்திரங்கள் நிற்குது, தாவீதுக்கு கீழே ஒரே ஒரு கோத்திரம் நிற்குது. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், ஒரு 6.5 வருஷ பீரியட். இந்த 6.5 வருஷ பீரியட் அந்த ஒரு வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைக்கிறார். சவுலின் குடும்பத்தாருக்கும், இப்போ வாசிங்க இந்த பேக்ரவுண்டோட அந்த வார்த்தையை, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்படி 2 பேரும் ஒரே ஆண்டவரை தான் கும்பிடுறாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தான் பலி செலுத்தி இருப்பாங்க, 2 பேருக்கும் ஒரே விதமாக தான் சாமுவேல் போதனைகள் செய்திருப்பார். ஒரு குடும்பம் வளருது, ஒரு குடும்பம் தேயுது. எப்படி நடக்கும்? ஒரே ஆண்டவரை கும்பிடுற கூட்டம், ஒரே கோயிலுக்கு போகிற கூட்டம், ஒரே மாதிரி சர்க்கிள், அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மொத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் ஒரு குடும்பம் வளருது, ஒரு குடும்பம் தேயுது. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறாங்க சவுலின் குடும்பத்தார். இப்படி தேஞ்சு ஓஞ்சு போகிறதுக்கு எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தாவீது ஜெயிக்கிறார். வர வர பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு நாள் நடந்ததல்ல, வர 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 இட் வாஸ் அ பீரியட். ஒரு விஷயத்தை மும்முரமாக அவர் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப் வர வர தான் பலத்தார். ஒரே நைட்டில், ஓவர் நைட்டில் பலக்கலை. வர 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 ஸ்டெப் பை ஸ்டெப் இவர் பலத்துக்கிட்டே வர்றார். அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் தேஞ்சிக்கிட்டே வருது. 2 குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டினா இந்த 6.5 வருஷத்தில், இந்த பர்டிகுலர் பீரியடில் ஒரு மொத்த சாம்ராஜ்யம் அழிந்து ஒரு புதிய சாம்ராஜ்யம் உருவாயிருக்காது. ஒரு மொத்த குடும்பம் அழிஞ்சு ஒரு புதிய குடும்பம் அரசாட்சிக்கு வந்திருக்கிறாது. ஏதோ ஒன்று சவுலின் குடும்பம் விட்டுருக்கு. என்ன விட்டுருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க, நமக்கு பயனுள்ளதாய் அமையட்டும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல்
15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு. இந்த கடைசி சென்டென்ஸை மாத்திரம் சேர்ந்து, 2 சென்டென்ஸை சேர்ந்து வாசிக்கலாமா? கடைசி 2 சென்டென்ஸை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். சவுல் ஆண்டவரை இக்னோர் பண்ணாராம். ஆண்டவர் சவுலையும் அவன் குடும்பத்தையும் இக்னோர் பண்ணாராம். இவர் அவரை புறக்கணித்தார். புறக்கணித்தார்னா இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது ரிஜெக்டட். சவுல் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்றார். பதிலுக்கு ஆண்டவர் அவனையும் அவன் ராஜ்யத்தையும் அவன் பிள்ளைகளையும் மொத்தமா ரிஜெக்ட் பண்றார். சவுல் என்னத்துல ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணார்? எங்கேயும் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ண மாதிரியே படிக்கலையே. கீழ்ப்படியாமையத்தான் சொல்லியிருக்காங்க. சவுல் கீழ்ப்படியாமையினால தன் ராஜ்யத்தையும் ஸ்தானத்தை இழந்தாருன்னு தான் படித்திருக்கிறோம். எப்படி ரிஜெக்ட் பண்ணுவார்? ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு சம்பவத்தை நம்ம கண்டதில்லையே. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? சவுல் என்னை புறக்கணித்தான், நான் அவனை புறக்கணித்தேன் அப்படின்னு சாமுவேல் வழியா சொல்லுகிறார். சவுல் அப்படி என்னதாங்க புறக்கணித்தார் ஆண்டவரை? சவுலை குறித்து நம்ம மனசில் நிற்கிறது 2 சம்பவம் தான், 2 கீழ்ப்படியாமையின் சம்பவம். முதல் சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், முதல் சம்பவம் இந்த இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதற்கு சில நேரங்களுக்கு முன்பு 13 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 13ல் எல்லாரும் சண்டைக்கு ஆயத்தமாகி நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கூட்டம். எடுத்து வாசிக்கலாமே, நிதானமாக போகலாம். 13க்கு வாங்க, 13:1க்கு வாங்க. 1 சாமுவேல் 13:1. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அரசாண்ட போது, ஆமென், இந்த சம்பவத்தை நீங்க முழுசும் வாசிங்க. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். தனயம் இருந்த பெலிஸ்தியர் சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேல் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி எத்தனை பேரா? 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர், கடற்கரை மணலத்தனையாய் ஜனங்களோடும் ஒரு இடத்துல வந்து நின்ட்டாங்க. இவருக்கு இருக்கிறது கொஞ்சம் ஜனம். ஒரு 3,000 பேரை சூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு கேம்பை போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டார். இந்த விஷயம் பெலிஸ்தியர்களுக்கு கேட்ட உடனே பயங்கர கோபம். ஒரு சின்ன குரூப்பை வச்சு எங்கள் கேம்பில் ஒரு மூலையிலிருந்து ஒரு கேம்ப் பண்ணி அடிச்சிட்டல்ல அப்படின்னு 30,000 ரதம், 6,000 பெரிய குதிரைகள், கடற்கரை மணலத்தனையாய் வீரர்கள். இவங்க ஊருக்கும் ஏத்தாப்புல நிற்கிற ஆட்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வழக்கமான ஒரு சூழ்நிலை தான். எங்கெல்லாம் ஆண்டவர் செயல்படணுமோ அப்போ இருக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஆப்போசிட்டில் இருக்கிறது ரொம்ப பெருசாகவும் நம்மள்கிட்ட இருக்கிறது பலனே இல்லாத ஒரு சின்ன கூட்டமாகவும் சின்ன பலனாகவும் தோணும். அந்த சமயங்கள் எல்லாம் ஆண்டவர் செயல்படுகிற தருணங்கள்னு ஏராளமான முறை தியானித்திருக்கிறோம். இந்த முறையும் அப்படிதான். பெரிய கூட்டம் ஆப்போசிட்டில் நிற்குது, இந்த பக்கத்தில் பலனே இல்லாமல் கொஞ்சம் ஜனம் நிற்குது. இந்த கொஞ்சம் ஜனத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி, 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சவுல், ஐ எம் ஆன் த வே. ஆண்டவர் வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறேன், ப்ளீஸ் வெயிட் ஃபார் 7 days. 7 நாள் காத்துருங்க, நான் வந்து வழி செலுத்துவேன். நாம் எல்லாரும் ஒரு மனமாய் விண்ணப்பம் செய்யலாம், ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இது சவுலுக்கு சொல்லப்பட்ட செய்தி. இது சாமுவேல் என்கிற மனிதனின் செய்தி அல்ல. இது கர்த்தரிடத்தில் வந்து சாமுவேல் மூலமாய் சொல்லப்பட்ட கர்த்தரின் வார்த்தை. 7 நாள் காத்திருக்கிறார். இந்த 7 நாளைக்குள்ள இந்த கூட்டத்தில் இருந்த ஜனமெல்லாம் தனக்குள்ள பேசிக்கிறான். சாப்பிடும்போது உட்காரும்போது, 7 நாள் சும்மா தானே உட்காந்துருக்கணும் ஒரு கேம்பில். டெய்லி 20,000 அந்த பக்கம் கூடிக்கிட்டு இருக்கான் எல்லாம்டா.
டேய் டெய்லி 5000 ரதம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காம்டா, டேய் டெய்லி சாணம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, கத்தி ஈட்டி எல்லாம் இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. டெய்லி கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு, அவங்க பக்கம் பேலன்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. முடிவே எடுக்க மாட்டாரா இந்த ஆளு. நேரம் ஆக ஆக விளைவு தான் அதிகமாகும். கூட்டம் கம்மியாக இருக்கும் போதே வேகமாக போய் சண்டை போட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ அவங்க இருக்கிற நிலைமை நாளாக நாளாக கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. நம்மளை கொன்று புதைச்சி போட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பார் போல தெரியுது. இவரெல்லாம் ராஜாவை வச்சு என்னத்தை நம்மளை காப்பாற்ற போகிறான்னு மெல்ல மெல்ல கூட்டம் அப்படியே செதறி போக ஆரம்பிக்குது. ஒரு கூட்டம் போய் குகையில் ஒழியுது, ஒரு கூட்டம் போய் பக்கத்தில் இருக்க மலையில் ஒழியுது, மெல்ல மெல்ல கூட்டம் செதறுது. இதை வீரர்கள் வந்து ராஜாட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஐயா கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏதாவது ஒரு முடிவெடுங்க. 7 நாள் ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் காட். சார் நல்லது தான். அமைதியாக 7 நாள் வரைக்கும் அமைதியாக இருந்தார். ஏன்னா சவுலுக்கு சொல்லப்பட்டது நியாயமாக 7 நாள் தான். அந்த 7 நாள் வரைக்கும் அமைதியாக இருந்தார். 7 நாள் தாண்டின உடனே இப்போ இவரால் இருப்பு கொள்ளலை. ஜனம் குறையுது, இருக்கிறதே கொஞ்சம் ஜனம், இதில் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே. இன்னும் காத்திருந்தா 3000 1000 500 600 100 மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இவங்களை நம்பித்தானே நான் பிழைக்கணும், இவங்களை நம்பித்தானே நான் சண்டைக்கு போகணும். இவங்க பலம் குறைஞ்சு போச்சுன்னா என் பலன் குறைஞ்சிடும், யுத்தத்தில் தோத்து போயிடுவேனேன்னு ஜனங்கள் சிதறுகிறதை பார்க்க ஆரம்பித்தார். அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு யுத்தத்துக்கு போனார், அவர் தான் எக்கால ஊதி ஜனத்தை திரட்டினார், ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை தந்தார். ஆனால் இந்த முறை வெற்றி வருகிற இடம் தெரியாமல் ஜனத்தை கொஞ்சம் உத்து பார்த்தார். ஜனம் குறைஞ்சிக்கிட்டே வருது, சேரும்போது 1000 சேர்ந்துச்சு, இப்போ 100 வெளியே போகுது. இவங்க தானே என் பலன், இவங்க தானே என் வெற்றிக்கான ஸ்ட்ரென்த், இவங்க தானே எனக்கு யுத்தம் பண்ண போகிற கூட்டம். ஓகே, ஐ காம்ப்ரமைஸ் காட். ஆண்டவர்கிட்ட நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், இந்த ஜனங்கள்கிட்ட நான் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை. 7 நாள்னு சொன்னேன், அவர் வரல. இப்போ நான் இந்த ஜனத்தை இந்த ஜனத்தை நான் இழக்க விரும்பலை, ஆண்டவர் வார்த்தையை நான் ஹோல்டு பண்ணுறேன். ஒரே ஒரு முடிவு, கொஞ்சம் போல் ஒரு ஸ்டெப்பு தாண்டி எடுத்தார். நான் ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், ஆனால் ஜனத்தை காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை. இந்த ஜனம் இல்லாட்டினா என்னால் ஜெயிக்க முடியாது. இந்த வெற்றி என்னால் இந்த ஜனம் இருந்தால் மாத்திரம்தான் உண்டு. இந்த பலன் குறைஞ்சு போச்சுன்னா, இந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு போச்சுன்னா, இந்த கவுண்ட்டு குறைஞ்சு போச்சுன்னா நான் போய் ஜெயிக்கவே முடியாது. அதுதான் உண்மையான ப்ராக்டிக்கல் ஃபேக்ட். அதனால் நான் ஆண்டவர் வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன், இந்த ஜனத்தோடு நான் காம்ப்ரமைஸ் பண்ணலை. கொண்டு வா, பலிதானே செலுத்தணும், நான் செலுத்துகிறேன். விண்ணப்பம் தானே பண்ணணும், நான் பண்ணுறேன் அப்படின்னு பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ண அடுத்த சில வினாடிகளில் சாமுவேல் உள்ள வந்துட்டார். என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? உங்கள்கிட்ட ராஜ்ய பாரத்தை கர்த்தர் பிடுங்குவார். என்ன சொல்ல வர்றாரு? என்ன சத்தியம் மறைந்திருக்கிறது? ஐயா, கர்த்தருக்காக என்னைக்கு நீங்கள் ஜனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ, கர்த்தரை காம்ப்ரமைஸ் பண்ணி என்னைக்கு ஜனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தரை விட ஒருபடி மேலே என்னைக்கு உங்கள் ஜனங்களை வைக்க ஆரம்பிக்கிறீர்களோ, கர்த்தரை விட என்னைக்கு ஜனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அன்னைக்கெல்லாம் கர்த்தரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், கர்த்தரின் வார்த்தையை புறக்கணிக்கிறீர்கள், கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீங்க, கர்த்தரை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு மறக்காதீங்க. அது வர வர உங்களை பலவீனப்படுத்தும். இதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சவுல் வேற எந்த தவறும் பண்ணலை. சவுல் பாவம் செய்யலை, விபச்சாரம் செய்யலை, வேசித்தனம் பண்ணலை, சொன்ன வார்த்தைக்கு மீறி செயல்படலை. 7 நாள்னு சொன்னீங்க, 4வது நாளே பதட்டத்தில் பலி செலுத்திட்டேன். இல்லை, 7 நாள் வரைக்கும் இருந்தார். 7 நாளைக்கு மேலே தான் அவர் கொஞ்சம் போல் ஜனத்தை பார்த்துட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையா, ஜனத்தின் அளவா, சிதறி போகிற ஜனத்தை நிறுத்துகிறதான்னு பார்க்கும்போது, நான் கர்த்தர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஜனத்திட்ட என்னால் காம்ப்ரமைஸ் பண்ண மனசு வரல. ஐ ஃபோக்கஸ் திஸ் பீப்புள். என்னைக்கு உங்கள் ஜனம் உங்களுக்கு அதிக முக்கியமாய் படுகிறதோ, உங்கள் ஆலயத்தின் நேரத்தை விட, உங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களை விட, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்றைக்கு முக்கியமாய் படுகிறார்களோ, அன்னைக்கு நாம் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை புறக்கணிக்கிறோம். அன்னைக்கு நாம் எல்லாம் சேர்ந்து கர்த்தரின் வார்த்தையை இக்னோர் பண்ணுறோம், கர்த்தரை நாம் இக்னோர் பண்ணுறோம்.
அது ஒரு நாளும் என்னை பலப்படுத்தாது, அது என்னை பலவீனப்படுத்தும். புரிஞ்சவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நம்ம எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமைய காலையில் இந்த ஃபாஸ்ட் சர்வீஸில், எக்ஸ்பிரஸ் சர்வீஸில் அன்றைக்கி அட்டண்டன்ஸ் போட்டால் போதும்னு வந்துட்டு, நாளைக்கு எனக்கு ஒன்றுனா இவங்க தாயா வந்து நிற்கணும், எங்கள் 4 அண்ணன் தான் எனக்கு நாளைக்கு ஒன்றுனா வந்து நிற்கணும், எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்கள் அக்கா தங்கச்சி தான் வந்து நிற்பாங்க, எங்கள் குடும்பம் தான் வந்து நிற்பாங்க, இன்னார் தான் வந்து நிற்பாங்க, இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்களில் இவங்களை எப்படி மிஸ் பண்ணுறது? அதான் நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன்ல, முதல் சர்வீஸுக்கு வந்துட்டேன்ல, 7 நாள் வரைக்கும் காத்திருந்தேன்ல, அதான் ஆலயத்தை மிஸ் பண்ணக்கூடாது, காலைல தான் வந்துட்டேன்ல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆராதனை, 3/4 மணி நேரத்துக்கு வந்துட்டு வெளியே போயிட்டேன்ல, என் கடமையை நிறைவேற்றிட்டேன்ல. ஆனால் இவங்களை நான் விட முடியாது. நாளைக்கு எதுன்னா எனக்கு இவங்க தான் வரணும், எனக்கு ஒரு சப்போர்ட்டு, எனக்கு ஒரு பலன், எனக்கு ஒரு ஆதரவு. நாளைக்கு எனக்கு ஒன்றுன்னா எனக்கு பின்னாடி வந்து நிற்கிறதுக்கு இந்த 4 அண்ணன் தான் இருக்காங்க, 4 அக்கா தான் இருக்காங்கன்னு என்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி அவர்களை முன்னிலைப்படுத்துகிறோமோ, ஆண்டவருக்கு மேலே என்னைக்கு அவர்களை உயர்த்தி பிடிக்கிறோமோ, அன்னைக்கு நாம் பலவீனப்பட்டு போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா? என்னைக்கு சொல்லுங்களேன், என்னைக்கு ஜனங்களை, மனுஷர்களை ஆண்டவருக்கு முன்னாடி முக்கியப்படுத்துறீங்களோ அன்னைக்கு பலவீனப்பட்டு போகிறீர்கள். ஆமென். நான் ஆராதனையை குறிப்பாக இந்த நேரத்தை மாத்திரம் சொல்லலை, பொழுதன்னைக்கு இதையே சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, நான் இதை மாத்திரம் சொல்லலை. ஒரு ஆராதனைக்கு வந்துட்டு ஒரு ஆராதனைக்கு வராமல் இருக்கிறது மாத்திரம் குற்றம் இல்லை, அதை மாத்திரம் நான் சொல்லலை. அந்த சின்ன வட்டத்தில் நான் என்னுடைய வார்த்தையை நிப்பாட்ட விரும்பலை. நான் என்ன சொல்லுவேன், ஆராதனை நேரமாக இருந்தாலும், என் தனி ஜெப நேரமாக இருந்தாலும், எனக்கும் ஆண்டவருக்கு அடுத்த எனது எந்த காரியமானாலும், இதுக்கு கூட ஒரு நாளும் நான் ஒரு மனுஷ நம்பிக்கையை கொண்டு வந்து விடவே மாட்டேன். அதுதான் நான் வைக்கிற சத்தியம். இவங்கள நல்லா கொஞ்சம் பார்த்துக்க, நல்லா கொஞ்சம் அவங்கள ப்ளீஸ் பண்ணிக்க, அவங்கள தாஜா பண்ணுகிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதை பண்ணிடு. அடுத்து 20 வருஷத்துக்கு அவர் உன்னை நல்லா பார்த்துக்குவார். அடுத்து உன் வாழ்க்கைக்கு அவர் தான் ஆதரவு. நாளைக்கு உனக்கு எதுனாலும் அவர் தான் வந்து நிற்கணும் அப்படின்னு எந்த மனுஷனையும் மனசில் கூட கொண்டு வந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வருங்காலத்துக்கு அவனை மட்டும் ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா என் வாழ்க்கையில் நல்லா அமைஞ்சிரும் வாழ்க்கை. அவனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும்னா, ஒரு நாளும் சமாதான குறைச்சல் சொல்ல வர்றேன்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்தோடையும் முறைச்சிக்கிட்டு நிற்கணும்னு நான் சொல்ல வரல. எல்லாத்தோடையும் சமாதானமாக இருக்கணும், எல்லாத்தோடையும் ஐக்கியமாக இருக்கணும், நல்லது. ஆனால் மனசை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இவரோடு நான் வைக்கிற தொடர்பு, இவரோடு நான் பழகுகிற விதம், எனக்கு ஏதாயிலும் ஆதாயத்தை இவனால் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என் காலத்திற்கு இவனுடைய உதவி தேவைப்படுகிறது, இவனை நான் அண்டிக் கொண்டிருந்தால் என் வாழ்க்கை நலமாய் அமையும் அப்படின்ற சிந்தையோடு ஏதாகிலும் ஒரு மனிதனோடு தொடர்பில் இருப்போம், ஏதாகிலும் ஒரு மனிதன் என் இருதயத்தில் வைத்திருப்போம்னா அந்த செய்கை என்னை பலவீனப்படுத்தும். தாவீது முற்றிலும் ஆப்போசிட். தாவீது சொல்றாரு, என் நம்பிக்கை அவரால் வந்தா வரட்டும், அவர் எப்போ வர்றாரோ அப்போ வரட்டும், என் நம்பிக்கை அவரால் மாத்திரமே வரட்டும், நான் நம்புகிறது அவராலே மாத்திரம் வரட்டும். இதுதான் இந்த 2 மனுஷனுக்குரிய வித்தியாசம். இந்த மனுஷன் தம் பலத்தை மனுஷர்களிடத்தில் தேடி சம்பாதிக்க பார்க்கிறார். தனது வெற்றிகளை, தன்னோட கொண்டாட்டங்களை ஜனத்தின் திரட்சியில் சம்பாதிக்க பார்க்குறாரு. இவங்களை விட்டுறவே கூடாது, இவங்க தாயா எனக்கு, அதை எப்படி, அதை வேணா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணு, வருஷத்தில் 1 நாள் தானே, வருஷத்தில் 2 நாள் தானே, என்னைக்காவது தானே பண்ணுறோம். என்னைக்கும் பண்ணாதீங்க. ஒரு நாள் என் சிந்தையில் கூட அந்த நினப்பு வைக்காதீங்க. நான் உங்கள் செய்கைகளை மாத்திரம் சொல்லலை, ஞாயிறு ஆராதனையை கட் பண்ணுறதை மாத்திரம் நான் சொல்லலை, அது ஒரு சின்ன போர்ஷன். அந்த விளைவு என் இருதயத்தின் நினைவில் வருது, என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிற அளவினாலே வருகிறது. நான் சண்டையை ஸ்கிப் பண்ணுறது, நான் என் ஜெப நேரத்தை ஸ்கிப் பண்ணுறது, என் தேவ உறவை ஸ்கிப் பண்ணுறது, என் தேவ காரியத்தை ஸ்கிப் பண்ணுறதெல்லாம் என் இருதயத்தில் விளைந்த சிந்தையின் ஒரு செய்கை. அது ஒரு சின்ன ரிசல்ட். நான் உங்கள் சிந்தைக்குள்ளே வர்றேன். இந்த சிந்தையில் அடுத்து 10 வருஷத்துக்கு இவனை நான் நல்லா பார்த்துக்கணும்யா,
இவனோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா வச்சுக்கணும் யா. எதுக்கு? நான் பரலோகத்துக்கு போகணும், அதனால் ரிலேஷன்ஷிப்பை நல்லா வைக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லை, அதிகாரத்தில் இருக்கிறவன், ஆளுமையில் இருக்கிறவன், கொஞ்சம் பணம் படைத்தவன், கொஞ்சம் பிரபலமானவன், நான் அண்டிக் கொண்டால் அவனால் பிழைப்பு உண்டாகும், இந்த சிந்தை என்னை பலவீனப்படுத்தும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஒரு கிராம சபை, அந்த கிராம சபையில் இப்போ தான் 1 வருஷம் ஆகுது, ஒரு கூரை செட்டு போட்டு ஒரு வடநாட்டு மிஷினரி ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஒரு 20-25 பேர் உள்ள சின்ன க்ரௌட், ஒரு சின்ன குடிசை தான் அந்த சபை. ஞாயிறு முடிஞ்சிருச்சு, சண்டே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார் சின்ன பிள்ளைங்களுக்கு. ஒரு வாலிப அண்ணன் நடத்துகிறாரு, பாஸ்டர் பின்னாடி இருந்து அவர்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அந்த கூடாரத்தின் பின்னாடி நின்று. அப்போ வெளியே இருந்து கூப்பிட்றாங்க. இந்த பாஸ்டர் வெளியே வந்து கேட்குறாராம், எம்எல்ஏ வந்திருக்கிறார், இன்றைக்கி எம்எல்ஏக்கு பிறந்த நாள், நாங்கள் எல்லாம் போய் அவருக்கு மாலையும் சால்வையும் போடுறோம், இந்த கிறிஸ்தவர்களின் சார்பில் நீ வான்னு கூப்பிட்ருக்கான். இவர் 12 மணி வரைக்கும் சண்டே கிளாஸ் நடத்தணும், இப்போ தான் 11 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் ஆகும், 12 மணிக்கு முடிச்சுட்டு நான் வர்றேன்னு அந்த போதகர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை அவ்வளோ நேரம் எம்எல்ஏ வெயிட் பண்ண மாட்டார், 20 மினிட்ஸ் ஆகையா. இவர் இல்லைங்க ஓகையான்ட்டார், 12 மணிக்கு தான் வருவேன், 12 மணி முடியாமல் நான் வரமாட்டேன், நீங்கள் போயிருங்கன்ட்டார். இதை போய் எம்எல்ஏட்ட சொல்லியிருக்கிறான். எம்எல்ஏக்கு பயங்கர கோபம். 5 நிமிஷத்தில் அந்த பாஸ்ட் இங்கே வரணும் அப்படின்னு பலமுள்ள ஒருத்தனை அனுப்பியிருக்கிறார். அவன் வந்து சொல்லியிருக்கிறான், 5 நிமிஷத்தில் உங்களுக்கு எம்எல்ஏ கூப்பிட்றார். எம்எல்ஏ தயவு, எம்எல்ஏ ஆதரவு இல்லாமல் நீ எப்படி இங்கே கோயிலெலாம் நடத்திக்குவ, நாளைக்கு எதுவுன்னா எம்எல்ஏ தான் உனக்கு இங்கே சப்போர்ட்டுக்கே வரணும் அப்படின்னு ஒன்று இவருக்கு பயங்கர சுருக்குன்னு ஆயிடுச்சு. அவர் சொல்லிட்டார், 12 மணிக்கு மேலே வர்றது நான் வர்றேன், 12 மணிக்கு முன்னாடி வர முடியாது சொல்லுங்கன்ட்டார். சின்ன சபை, 20-30 ஆத்மா, ஒரு 10-15 சில்ட்ரன்ஸை வச்சு சண்டே கிளாஸ் நடத்துகிற சின்ன ஆள். இது எம்எல்ஏக்கு பயங்கர கோபம். எம்எல்ஏ வேறு வேலையாக போயிட்டான். முடிஞ்சு அன்னைக்கு நைட் அந்த கூரையை கொளுத்திட்டான். இந்த கூரை பற்றி எரியுது. இந்த கூரைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இந்த போதகர் தங்கி இருக்கிறாரு. வறண்ட பூமி, தண்ணி எடுத்து அணைக்கிற அளவுக்குலாம் தண்ணி இல்லைன்றாங்க. முடிஞ்ச மட்டும் காப்பாற்ற பார்த்துருக்காங்க, காப்பாற்றலை. கூரை முழுசும் எரிஞ்சிருச்சு, தரை மட்டும் சிமெண்ட் போட்ட தரையாக நிற்குது. மறுநாள் காலையில் எழுந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. நீங்களும் கை உயர்த்தி சொல்றீங்களா அதே சிந்தையோடு? என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்னு அந்த இடத்துல காலையில் வந்து அவருக்கு பலன் இருக்கிற மட்டும் பாடியிருக்கிறார். பாடிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. இந்த செய்தி வேகமாய் பரவி இருக்கு. என்ஜிஓக்களுக்கு இந்த செய்தி கேட்டிருக்கு. இந்த என்ஜிஓக்கள் அரசாங்கத்துக்கு இந்த செய்தியை கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க. விசிபிலிட்டியில் வந்துருச்சு. விசிபிலிட்டியில் வந்த உடனே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்துருக்குறாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த என்ஜிஓஸும் சேர்ந்து 150 சதுரடியில் இருந்த அந்த குடிசையை 400 சதுரடி சிமெண்ட் கட்டடமாக அழகாய் கட்டி கொடுத்துருக்கிறார்கள்.
கீழே ஆராதனை மேலே சண்டே கிளாஸ்னு அழகாய் சர்ச் மாறினது சில மாதங்களில். இதோட முடியலை. அந்த மனுஷன் உண்மையா நான் நம்புகிறது என் ஆண்டவராலே வருகிறது. ஒரு மனுஷனையும் நம்பி பிழைக்கிறதற்கு இங்கே வரல. ஒரு மனுஷனையும் தாஜா பண்ணி பிழைக்கிறதற்கு நான் வரல. என் செய்கைகளில் மாத்திரம் அல்ல, என் சிந்தையிலும் அப்படிப்பட்டவனாகவே இருக்கிறேன். ஒருவனையும் அண்டி பிழைக்கிறதற்காய் நான் நட்பு வைக்கிறதும் இல்லை. ஒருவனையும் நாடி பிழைக்கிறதற்காய் நான் அவனை தாஜா பண்ணுகிறதும் இல்லை என்ற சிந்தையில் உறுதியாக இருந்திருக்கிறார். இந்த எம்எல்ஏ மகனுக்கு ஒரு நாள் பாம்பு கடிச்சிருச்சு. சில மாதம் கழிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. மூடின கண்ணு திறக்கவே இல்லை. உடம்பு நிறம் மாறிக்கிட்டே இருக்கு. மருத்துவர்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டோம். எல்லா விஷ முறிவு இன்ஜெக்ஷன் மாத்திரை எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பகவான் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த கட்டடத்தில், சிமெண்ட் கட்டடத்தில் நடந்த ஊழியங்களில் அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்து ஜனங்கள் அதிகமாய் சிக் பீப்புளை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி எம்எல்ஏ காதுக்கு போகுது. அந்த பாஸ்டர் சிக் பீப்புளுக்கு நிறைய ஜாம் பண்ணுறாரு. அங்கே ஹீல் ஆகுது. இப்போ கூட்டு வந்துட்டார். ஒரு நைட்டில் பாஸ்டர் வீட்டை கதவை தட்டுறார். எப்படியாவது என் பேட்டாவை காப்பாற்றுங்க, எப்படியாவது வர காப்பாற்றுங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாரா, உன் பையனை கட்டடத்துக்குள்ளே கொண்டு போய் போடு. சபையை திறந்து விட்டுருக்கிறாரு. கட்டடத்துக்குள்ளே போட்டிருக்கிறாங்க. எந்த கட்டடத்தை எரித்தாரோ, எந்த குடிசையை எரித்தாரோ, அதே மனுஷன் முழங்கால கட்டடத்துக்குள்ள பிள்ளைக்காக நிற்கிற மாதிரி ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். கீழே மகனை போட்டாங்க. இதுதாண்டா சாக்குன்னு சொல்லி பாஸ்டர் அப்போ எல்லா வம்பும் பேசலை. இதுதாண்டா சாக்குன்னு சொல்லி அப்போ எல்லா பதிலுக்கு பதில் செய்கிற வேலையை செய்யலை. பாஸ்டும் மனைவியும் முழங்கால நின்னாங்க. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, முழு இரவும். எப்போ தூங்கினாங்கன்னே தெரியல. முழு இரவும் அந்த பிள்ளைக்காக முழங்கால நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. மொத்த குடும்பமும் ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. எப்போ தூங்கினாங்க, எப்போ முழிச்சாங்க தெரில. காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, அந்த பையன் அவங்க அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்குறாங்க. இவங்க முழிக்கிற வரைக்கும் எம்எல்ஏ அமைதியாக ஓரமாக உட்காந்தே இருந்திருக்கிறாரு. எப்போ முழிப்பான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. முழிச்ச உடனே காலில் வந்து விழுந்துட்டாரு. ஐயா, என்ன மன்னிச்சிரு. மனுஷனை நம்பி பிழைக்கிறதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். ஒரு நாளும் ஒருவனோடும் இந்த மோட்டிவோட மாத்திரம் நட்பாய் பழகாதீங்க. இவனால் பிழைக்கிறதற்கு உண்டு, அவனை கொஞ்சம் ஐஸ் வச்சுக்க. இவனால் பிழைக்கிறதற்கு வாய்ப்புண்டு, அவனோட கொஞ்சம் நெருக்கம் காட்டு. இவனோட தயவில் உன்னால் இன்னும் 20 வருஷம் ஓட்ட முடியும், அவனோட கொஞ்சம் நெருக்கம் காட்டு. அவனை எப்படி ப்ளீஸ் பண்ணலான்னு பாதுருன்னு ஒரு நாளும் ஒரு அடியும் எடுத்து வைக்காதீங்க. அது உங்களை பலவீனப்படுத்தும். மாறாய் தாவீது சொல்லுகிற வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். ஐயா, நான் நம்புகிறது என் ஆண்டவராலே மாத்திரம் வரும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே. போன வாரம் தியானிச்சோம் சிக்லாக் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல. இதே மாதிரி ஒரு சம்பவம் தாவீதுக்கும் நடந்தது. எப்படி யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கும்போது சவுல்கிட்ட இருந்த ஸ்ட்ரென்த் மெல்ல 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 குறைய பார்க்குதோ, அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் தாவீது வாழ்க்கையில் நடந்தது. பெலிஸ்தியர்களோட சண்டைக்கு போகிறேன்னு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தவர் பார்க்குறாரு, மொத்த ஊர் எரிச்சிட்டு போயிருக்கிறான். மனைவிகளையும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறான். இருந்த சம்பாதிச்ச கொஞ்சம் நஞ்ச காசையும் தூக்கிட்டு போயிருக்கிறான். வசனம் சொல்லுது, பலன் இல்லாத போக மட்டும் தாவீது அவன் கூட்டத்தாரும் அழுதார்கள். அவ்வளவு துக்கம். பலன் போகிற வரைக்கும் வீம்பி 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 அழுதிருக்கிறான். சுற்றி இருக்கிற அவன் ஜனங்கள் தாவீதை கல்லெறிய துணிந்தார்கள். சவுளுக்காவது வசனம் சொல்லுது, சவுளுக்கு பயந்ததினாலே
ஜனங்கள் பாளையத்தில் குழும்பி இருந்தாங்க. நம்ம படித்த இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, சவுலுக்கு பயந்ததினாலே ஜனங்கள் குழும்பி இருந்தாங்க. இன்னும் ராஜா மேலே பயம் இருக்குது. ஆனால் அங்கே தாவீதுக்கு அந்த பயம் கூட இல்லை. சுற்றி இருந்தவன்ட்ட கல் எறிஞ்சு கொன்று போடுவோம்டா தாவீதை வாங்கடான்னு சுற்றி இருந்த அந்த 300-400 பேரும். இந்த 300-400 பேர் யார் தெரியுமா? 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 1 சாமுவேல் 22க்கு வாங்க. இந்த 300-400 பேர் எப்படிப்பட்டவர்கள்னா, 2ஆம் வசனம் வாசிங்க, 1லேருந்தே வாசிங்க. 1-2. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். போதும். எப்படி ஆட்களாம் கூட நின்னவங்க சொல்லுங்களேன். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ரொம்ப பெரிய குவாலிஃபைடு பீப்புளெலாம் இல்லை, நல்ல தேர்ந்த போர் வீரர்கள்லாம் இல்லை. ஊருக்கு உதவாதவன்லாம் இங்கே வந்து சேர்ந்துட்டான். ஊர் எவனெல்லாம் ஒதுக்கி வச்சுச்சோ, ஊர்லேருந்து எவன் தலைமறைவாகி கடன் வாங்கிட்டு போக்கிரித்தனம் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருந்தானோ, எவன் எல்லாம் ஊங்குறதுக்கெல்லாம் முறுமுறுக்கிறானோ, என்னத்தை பண்ணி நீ என்னத்தை ராஜாவாகி இப்படி பொழுதன்னைக்கும் அவிசுவாசமாக இருக்கிற கொஞ்சம் நந்த என்னுடைய வேகத்தையும் குறைக்கிறவனாக தான் சுற்றி இருந்திருக்கிறான். இவனை டெவலப் பண்ணி நான் எங்கே போனாலும் சண்டைக்கு எப்படி பயிற்றுவிக்கிறதுன்னு பயிற்றுவித்து இன்னைக்கு ஒரு குட்டி இராணுவமாக மாற்றி இவனை நான் உருவாக்கி வச்சுருந்தா, இவன் இப்போ என்ன பண்ணுறான்? கல் எறிகிறதற்கு துணிகிறான். தாவீது சந்தித்த தருணம், கொன்று போடணும்னு தாவீதை பார்த்து கல் எறிகிறதற்கு துணிகிறார்கள். அப்போ ஒரு வசனம் அழகாக எழுதியிருக்கிறது. தன் பலனில்லாது போக மட்டும் அழுத தாவீது இவர்கள் கல்லெறிந்து துணிகிறதை பார்த்து வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமேன். இந்த ஜனந்தான் எனக்கு நம்பிக்கை, இந்த ஜனந்தான் என் பலன். இவங்க 400 பேரந்தான் என்னைய பொத்தி பாதுகாக்கிறாங்க. இவங்களை நான் பகைச்சிக்கிட்டு இவங்களை நான் இல் ட்ரீட் பண்ணி இல்லை, இவங்க பேச்சுக்கு மேலே நான் செயல்பட்டு இருக்கிற இந்த 400 பேரையும் இழக்க விரும்பலை அப்படின்னு ஒரு நாளும் அவர்களை தாஜா பண்ணலை. அவர்களோட வேறு ஏதாவது மெத்தடில் அவங்கள சால்வ் பண்ணலை. இந்த 400 பேரையும் மொத்தமாக மறந்துட்டு நேராக கர்த்தரை போய் பார்க்கிறார். ஆண்டவரே, நான் பலப்படுகிறதற்கு என்ன திடப்படுத்துங்க, இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதற்கு என்ன திடப்படுத்துங்கன்னு சவுல் ஜனத்தை பார்த்தார், தாவீது கர்த்தரை பார்த்தார். ஆமென். சவுல் ஜனத்தின் எண்ணிக்கையை பார்த்தார், தன் மாம்சத்தின் பலத்தை பார்த்தார், எனக்கு தெரிஞ்ச ஆட்களை திருப்திப்படுத்தணுமேனு பார்த்தார், அவர்களை அண்டிக் கொண்டிருக்க வேண்டுமேனு பார்த்தார். தாவீது 400 பேரையும் ஒதுக்கிட்டு கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்த்தார். தாவீது வர வர பலத்தார், சவுல் வர வர பலவீனப்பட்டார். ஆமென். நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம், ஒரு நாளும் கர்த்தருக்கு மிஞ்சி மனுஷனை வைக்கிறதில்லை என்கிறத மனதளவிலே முடிவெடுக்க வேண்டும். செய்கைகளினாலே அல்ல, செய்கைகளில் திருப்திப்படுத்திடலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாய் உத்தம இருதயத்தோடு ஆண்டவர் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்ல விரும்பினா இருதயத்தின் சிந்தை அப்படியாய் மாற வேண்டும். ஒருவனையும் நான் நம்பிக்கையாய் வைக்கிறதில்லை, ஒருவனையும் நாடி பிழைக்கிறதற்கு நட்பு வைக்கிறதில்லை, ஒருவனையும் நம்பிக்கை வைத்து இவனால எனக்கு ஆகும் அதனால நான் வழியக்க போய் என்னத்தையாவது செய்வேன், உங்களை பலவீனப்படுத்தும். ஆமென். சத்தத்தையே காணாம. இரண்டாவது, சவுல் கீழ்ப்படியாமல் இருந்த இரண்டாவது சம்பவம். என்ன சம்பவம்? ஆமா, அமலேக்கியருக்கு அகைன்ஸ்டா நடந்த ஒரு யுத்தம். அந்த பகுதியை வாசிக்கலாம் வாங்க. 15ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனத்தையே வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேளும். எதுக்காக இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஆரம்பிக்கிறாரு? நேராக வந்த உடனே விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டியதானே. என்ன பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன்? எதனால இந்த இன்ட்ரோடக்ஷன்?
ஐயா 2-3 அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு ஒன்று பண்ணேன். கர்த்தருடைய வார்த்தையை இக்னோர் பண்ண, கர்த்தரை இக்னோர் பண்ண. உன்னை தாழ்விலிருந்து உயர்த்தினவர், உன்னை ராஜாவாய் உயர்த்தினாரே, உன்னை அபிஷேகம் பண்ண என்ன அனுப்பினார, அதை ஒருக்கா நினைவு கூர்ந்துகொள். இப்போ இன்னொரு வார்த்தையை கொடுக்குறார். என்ன அர்த்தம்? ஐயா, போன தடவை தப்பு நடந்துருச்சு, உனக்கு இன்னொரு சான்ஸ் தர்றேன். இந்த முறை வழிமறித்த அமலேக்கியரை நீ கொன்று போடணும். நான் இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்து வந்தபோது வழிமறித்த அந்த அமலேக்கியரை நீ கொன்று போட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுக்குறார். சவுல் வேகமாக வேலை செய்ய போகிறார். வேகமாக வேலை செஞ்சுட்டு திரும்பியும் வந்துட்டார். திரும்பி வந்துட்டு சாமுவேலை பார்க்க போகிறார், இல்லை சாமுவேல் இவரை பார்க்க வரார். முதல் வார்த்தை சவுல் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். வாசிக்கிறீங்களா? எத்தனாவது வசனம்? அதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வரணும், ஏன்ட்டு கேட்குறேன்றீங்களா? அப்படியே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் எங்கேயாவது வருதா? 13வது வசனம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சவுலை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் ஒன்றும் அவ்வளவு அகைன்ஸ்டாலாம் பண்ணலை. என்ன சொல்ல வர்றேன், சவுலுக்கு கர்த்தரை இக்னோர் பண்ணுறோன்றதே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல வர்றேன். சவுலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், தீர்க்கதரிசி, நான் ஆண்டவர் வார்த்தையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். இதுதான் ரொம்ப பரிதாபமான நிலைமை. நம்ம ஆண்டவரை இக்னோர் பண்ணுறோம்னு தெரியாமையே இக்னோர் பண்ணிக்கிட்டு வைக்கிறான் பாருங்க, பிசாசு தந்திரமா. அதுதான் நம்மை வீழ்த்துகிறதற்கு அவன் பயன்படுத்துகிற பெரிய தந்திரம். நான் இவ்வளவு நாள் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறேன், ஆண்டவரை நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறேன், அவரை புறக்கணித்துக்கிட்டே இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. அவன் வந்து சொல்கிறான், நான் நிறைவேற்றினேன், மகிழ்ச்சியாக விவரம் இல்லாமல் வந்து சொன்னான். சாமுவேல் கேட்குறாரு, கேட்குதே ஆடு மாடு சத்தம்லாம், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அப்போ சொன்னா, இல்லை நம்ம மூப்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த பென்யமீன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், இவங்கெல்லாம் கலந்து பேசி வச்சுக்கலான்னு சொன்னாங்க, பலி செலுத்துறதுக்கு பயன்படுமேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை கொன்று போட்டுறணும் எல்லாத்தையும். அப்போ இவங்க, ராஜா வேணும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறோம், எங்கள் பங்கு ஆட்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறோம், இது வேணும், பார்க்க நல்லா இருக்கு, கொழுன்னு இருக்குது. இப்படி ஆடு நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஆந்திரா ஊழியத்துக்கு போகும்போது ஒரு வழியில் காட்டினாங்க, கோழி ஒன்று 4 கிலோ இருக்குமா, பல்கா. நம்ம ஊரில் 2 கிலோவுக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அங்கே 4 கிலோவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு காட்டிட்டு போனாங்க. அப்படி ஏதோ வித்தியாசமாக அந்த ஊரில் இருந்திருக்கு, ஒன்றும் பல்கா இருந்திருக்கு. ஒரு ஆடு 25 கிலோ இருந்திருக்கும் போல். இப்படியெல்லாம் பார்த்ததில்லை. ஐயா, அருமையாக இருக்குது, வேஸ்ட் பண்ணாதீங்க. மனுஷன் கொண்டு வர்றான் 2 ஆலோசனையை. ராஜா ஆண்டவரா முக்கியஸ்தர்களா? ஆண்டவர் வார்த்தையா இல்லை இந்த கோத்திரத்தின் மூப்பர்களா? எப்படி முடிவெடுக்கிறது? இவங்க நாளைக்கு எனக்கு உதவ வேணும், இவங்கள நான் மிஸ் பண்ண முடியாது. அவங்க வசனம் சொல்லுது, ஒரு வசனத்தை வாசிங்க, 24ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஒரு பயம். போன இன்சிடெண்ட்டில் பயம் இல்லை, போன இன்சிடெண்ட்டில் நாளைக்கு எனக்கு அவங்க வேணுமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க இருந்தால் தான், அவங்க தான் என் பிழைப்புக்குன்னு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட், அவங்கள நான் மனம் கோணாமல் பார்த்துக்குவேன். இந்த இன்சிடெண்ட்டில் அவங்க மேலே ஒரு பயம். நாளைக்கு எனக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ராஜாவை இவங்கெல்லாம் கூடி உருவாக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? என்ன ரிஜெக்ட் பண்ணி அவங்களாம் ஒரு ராஜாவை உருவாக்கிட்டுன்னு அவங்கள நான் எப்படி மனசு கோண பண்ணுறது? ஆண்டவரை வேணால் மனசு கோண பண்ணிடலாம். இவங்க முக்கியம். நாளைக்கு இவங்க எனக்கு அகைன்ஸ்டாக எழும்பிட்டா என்ன பண்ணுறது? கர்த்தரை பார்க்க வேண்டிய இடத்துல மனுஷரை பார்த்தான், கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய இடத்துல மனுஷனுக்கு பயந்தான், அது அவனுக்கு கண்ணியை வருவித்தது. நம்ம எத்தனை பேர் மேனேஜரை மனங்கோணாமல், அவன் அதிகாரத்தில் இருக்கான், அவன் 8 மணிக்கு வரணுன்னா நான் 7:50க்காவது உள்ளே போயிடணும்,
அவன் ஈவினிங் 7:30 தான் வெளியே போவான்னா அதுக்கப்புறம் தான் நான் வெளியே போகணும். அவனை ஒரு நாளும் மனசு கோணாமல் பார்த்துக்குவேன். அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும். என்னை தூக்கிட்டு வேற ஒருத்தனை வேலைக்கு போட்டான்னா எத்தனை முறை நம் மேலே உள்ள அதிகாரிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட என் ஆண்டவருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை குறைத்திருக்கிறோம். எத்தனை முறை என் அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியதற்காக என் ஆண்டவரை இக்னோர் பண்ணியிருக்கிறோம். எத்தனை முறை எனக்கு மேலே முக்கியமான ஆட்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரை இக்னோர் பண்ணியிருக்கிறோம். அத்தனை முறையும் நாம் பலவீனப்பட்டே போனோம். எனக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கும் என்னை பயமுறுத்துகிறதற்கு அதிகாரம் கொண்ட நபர்களுக்கும் நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை அந்த நேரத்தில் இக்னோர் பண்ண ஒவ்வொரு தருணங்களும் என்னை ஒரு நாளும் பலப்படுத்தாது. நான் யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சனோ அந்த இடத்துல நல்ல பேர் அல்ல, நல்ல பேர் அவர்களால் அல்ல, நல்ல பேரை தருகிறவர் வேற ஒருத்தர். அவர்கிட்ட நான் நல்ல பேர் எடுக்கிறது தான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பிலீவர் வேலை பார்த்தார். அவர் ஒரு டெக்னீஷியன். நைட் டியூட்டி சனிக்கிழமை முடிச்சுட்டு 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு, சங்கு அடிச்சிருச்சு. போனோம் 8:30 சர்ச்சு. மெஷின் பிரேக் டவுன். கரெக்டாக அவர் வெளியே போகிற நேரம், முக்கியமான மெஷின். திங்கக்கிழமை வெளிநாட்டு கஸ்டமர் ஒருத்தர் ஆடிட்டுக்காக வர்றார், பெரிய பிஸ்னஸ். இந்த மெஷின் முக்கியமான மெஷின் அந்த வேலையை பண்ணி முடிக்கிறதற்கு. அப்போ 6 மணிக்கு இவர் ஷிஃப்ட் முடித்து போகணும். பிரேக் டவுன் ஆயிடுச்சு மெஷினு. அடுத்த ஷிஃப்ட்டுக்காரன் வந்துட்டான். இந்த பிலீவர் முடிவு பண்ணுறாரு ஆராதனைக்கு போகணும். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். போயிட்டு 8:30 சர்ச்சுக்குள்ளே போயிட்டார். சர்ச்சுக்குள்ளே போகிற நேரத்தில் மொபைலை சைலண்டில் போட்டார். 8:30 11:30 வரைக்கும் கோயம்புத்தூரில் நடந்தது. 11:30 வரைக்கும். 11:30 முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்டு கால். எடுத்து பார்த்தா உயர் அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாங்க நிறையா கால்ஸ். அப்போ ஒரு உயர் அதிகாரிக்கு பதிலுக்கு முக்கியமான ஆளுக்கு திரும்ப பதில் அடிக்கிறார். சார் சொல்லுங்கள், எங்கேயா போனேன்? சர்ச்சுக்கு வந்தேன் சார். சர்ச்சிலேயே வேலைக்கு சேர்ந்துரு. இங்கே மெஷின் ஓடலை, காலையிலேருந்து ஃபோன் எடுக்க மாட்டுற. சார் நான் இப்போ வர்றேன். சர்ச்சை முடிச்சுட்டு அங்கே வந்தார். வர்றதுக்கு 12 மணி, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. 12-12:15. அது வரைக்கும் இவருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உள்ளே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். மெஷினை சுற்றி 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 வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். இவர் அந்த 12:15 வந்த உடனே டேவிட் பார்த்துக்க கேண்டீன் போயிட்டு வர்றோம், காலிலேருந்து சாப்பிடல. போயிட்டாங்க. ஒருத்தாளாக நிற்கிறார். ஒரு 15-20 நிமிஷத்தில் திரும்ப வருவாங்க, எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு. இவர் மெஷின் முன்னாடி இப்படி நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவருக்குள்ள ஏகப்பட்ட யோசனைகள் சடனாக வருது. அந்த யோசனைகளின்படி அந்த பிஎல்சியை அப்படி இப்படி வேலை பார்க்குறார். அந்த பிஎல்சி எல்லாம் வேலை பார்க்குறார். ஒரு 10-15 நிமிஷத்தில் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மெஷின் டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. வேகமாக ரஷ் பண்ணி ஓடி வர்றாங்க. என்னடா மெஷின் பிரேக் டவுன் ஆச்சு, மெஷின் அடிக்கிற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி வேகமாக ஓடி வந்தால் ப்ரெஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்ட கையோட, அதில் சிலர் சாப்பிட்ட கையோட ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. இந்த ஒத்தால் மெஷின் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ண தெரியலண்ணா, பிஎல்சியில் அப்படி பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணா. எந்த மனுஷன் விரட்டுனானோ காலையில் இந்த உயர் அதிகாரி கட்டி பிடித்து கொண்டான். அது சொன்னால் முக்கியமான பிஸ்னஸ் நாளைக்கு நான் தான் எம்டிக்கு பதில் சொல்லணும். என் வேலையை காப்பாற்றின ராஜா, என் வேலையை காப்பாற்றின ராஜான்னு அந்த மனுஷனை கட்டி கொண்டானான். எந்த மனுஷன் சர்ச்சில் வேணா வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு சொன்னானோ அந்த மனுஷன் சொல்கிறான், என் வேலையை காப்பாற்றின ராஜா அப்படின்னு. ஐயா, ஒரு நாளும் என் ஆண்டவர் என் அதிகாரிக்கு கீழே வைக்கப்படுகிறவர் அல்ல. ஒரு நாளும் என் மேல் அதிகாரிக்கு, என் தலைமைக்கு, என் மேல் இருக்கிறவர்களுக்காக என் ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ணுகிறது அல்ல. ஒவ்வொரு முறையும் அவரை இன்னும் உயரத்தில் கொண்டு போய் வைப்பேன். இது என் தேவனுக்கு அடுத்த நேரம். என் வேலையோ என்னவோ சைலண்டில் போடு, பிறகு பார்க்கலாம். ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை ரெகக்னைஸ் பண்ணுறார்.
ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை மெச்சிக்கொள்ளுகிறார். ஆண்டவர் அவனுக்காய் செயல்படுகிறார். அந்த மனிதனை எந்த இடத்துல நற்பெயர் வாங்குகிறதற்கு பதிலாக பேரை கெடுத்து போடுமோன்னு நினைச்சானோ அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுகிறார். அவன் சேர்த்திருந்தா கூட 5 மார்க்குக்கு சேர்த்திருப்பான். ஆண்டவர் வந்து 500 மார்க்குக்கு சேர்த்து கொடுத்துட்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் ஆண்டவரை எவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வைக்கணுமோ அவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வைக்கணும். 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் தாவீது வனாந்திரத்தில் ஒளிந்திருப்பார். கேட்பார், கேஹிலா அப்படின்னு ஒரு ஊர். அந்த கேஹிலா ஊரில் பெலிஸ்தியர் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, சேர்த்து வச்ச தானியங்கள் எல்லாம் பிடுங்கிட்டு போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மனசு தாங்காமல் ஆண்டவர்கிட்ட கேட்பார், நான் போகட்டுமா? பெலிஸ்தியர் வந்து ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆண்டவர் போன்னு சொல்லிடுவார். ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே வேகமாக எல்லாம் ரெடி பண்ணுங்க, we are going. எங்கே போகிறோம்? கேஹிலா. கேஹிலாவா? அது இஸ்ரவேல் ஊரியா? அங்கே தானே தேடிக்கிட்டு இருக்காங்க நம்மளை. 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 23. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். நீ போ, வெற்றி நிச்சயம். ஆண்டவர் தான் சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். எப்படி சவுலுக்கு அந்த மூப்பர்கள் ஒரு சின்ன ஜெர்க்கு கொடுத்தாங்களோ, ஐயா இதெல்லாம் முக்கியம், இதை காப்பாற்றுங்க, நாங்கள் மூப்பர்களாக முடிவெடுத்திருக்கிறோம், நாங்கள் சொல்கிறத கேளுங்க, வேணும் முக்கியம். அப்போ ராஜா ஆண்டவர் சத்தமா கர்த்தர் சத்தமான்னு பார்த்துட்டு, ஐ வாண்ட் டு ப்ளீஸ் தீஸ் பீப்புள் அப்படின்னு அந்த மூப்பர்கள் சொன்னபடி செயல்பட்டார் இல்லையா? ஆனால் இங்கே தாவீதுக்கு ஒரு சத்தம் அதே மாதிரி கேட்குது. ஆண்டவர் போன்னு சொல்கிறாரு. கூட இருக்கிற பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், யார் இவங்கெல்லாம்? என்னங்க யார் இவங்கெல்லாம்? கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், ஒடுக்கப்பட்டவன், இவன் எல்லாம் சேர்ந்து அவன் பக்கத்தில் அன்னைக்கு ஒரு 4-5 வருஷமாக கூடவே இருந்துட்டான் இல்லையா? ரொம்ப அதில் ஒரு தலைவர் இருந்திருப்பான், ஒரு லீடர் இருந்திருப்பான். வந்து சொல்லுவான், நோ, எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் இங்கே இருக்கும்போதே பயந்துக்கிட்டு இருக்கோம், நீ எங்களை கொண்டு போய் சிங்கத்தின் கெபி நடுவிலே கொண்டு போய் விடுற, சிங்கத்தோட கையிலேயே எங்களை கொண்டு போய் மாட்ட விடுற. நோ. தாவீதுக்கும் அதே நிலைமை. இந்த மனுஷன் சொல்கிறத கேட்குறதா இல்லை ஆண்டவர் சொல்கிறத கேட்குறதா? 4வது வசனம் போங்க. தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஆமென். 5 வாங்க. அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். இப்ப இந்த மனுஷன் ஏன் தாவீது வர வர பலத்தார், சவுல் வர வர பலவீனப்பட்டார்? இந்த மனுஷனுக்கும் அதே சூழ்நிலை. 2 சத்தம் கேட்குது. எந்த சத்தத்தை ஃபாலோ பண்றது? யாரை ப்ளீஸ் பண்றது? யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது? இவங்க சொல்றது பிராக்டிக்கலி உண்மைதானே? நம்மளை வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, உள்ள ஏன் வெட்டியா போய் தலையை கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க. நியாயமாக தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, போ. சவுலுக்கு அதே தான், கொன்று போட்டுட்டு வான்னு சொல்றாரு. இவங்க சொல்றது நியாயமாக தான் இருக்கு. நல்ல கொழுமையானவங்களை கொண்டு போய் ஆண்டவருக்கே பலி கொடுப்போம், நியாயமாக தான் இருக்கு. ஆனால் அங்கே மனுஷன் வேற ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த மனுஷன் சொல்லிட்டாரு, திரும்பவும் செக் பண்ணிட்டேன், ஆண்டவர் போன்னு சொல்கிறாரு, வர்றவனாக இருந்தால் என் பின்னாடி வா, இல்லாட்டினா நான் மட்டும் தனியாக போகிறேன்னு கூட்டி கொண்டே போயிட்டார். இங்கே அவர் கேட்ட சத்தம் போன்ற சத்தத்தை மட்டும்தான், நில்லுன்ற சத்தத்தை கேட்கல. நாம் எந்த மனுஷ சத்தத்தை அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ,
எந்த மனுஷ சத்தத்தை, எந்த மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்குறோமோ, எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களை திருப்திப்படுத்த பார்க்குறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் பலவீனப்பட்டே போகிறோம் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். தாவீது அதிலெல்லாம் கவனமாய் தன் காலை எடுத்து வைக்கிறார். நோ, கர்த்தரே பிரதானம், கர்த்தரே பிரதானம், கர்த்தருடைய வார்த்தையே பிரதானம். மனுஷர்களை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தரே பிரதானம். பிரபுக்களின் பேரில் பற்றுதலாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தரே பிரதானம்னு ஒவ்வொரு அடியையும் உலகமே எதிர்த்து நின்றாலும் கர்த்தரே பிரதானம்னு போனாரு. வர 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 பலத்து போனார். தாவீது எந்த ஊருக்கு போய் எந்த ஊரை காப்பாத்தினாரோ அந்த கேகிலாவில், அது ஒரு அரணான பட்டணம்னு சொல்லுது, கதவுகள் உள்ள பட்டணமா. அந்த ஊரைத்தான் போய் காப்பாற்றிருக்கிறாரு. வீட்டில் போய் படிங்க. அந்த ஊர் ஜனம் போய் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி சொல்லிட்டார், தாவீது வந்துட்டான், எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறான், கதவெல்லாம் அடைச்சிட்டோம், வர்றீங்களா? தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. டேய், நானே உயிருக்கு பயந்து ஓரமாக இருந்தேன், உங்களுக்கு ஒன்றுன்னு தானடா வந்தேன். இப்போ கூட இருந்தவன்லாம் நினச்சிருப்பான், நாங்கள் தான் சொன்னோம்ல, போகாதன்னு சொன்னோம்ல, மாட்டிக்கிட்டல்ல. இப்போ ஆண்டவர்கிட்ட போகிறார். ஆண்டவரே, நீங்கள் தான் சொன்னீங்க, வந்துட்டேன். அப்போ கூட ஒரு ஆசாரியன் இருக்கார், அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறார். நீங்கள் தான் சொன்னீங்க, வந்துட்டேன். இப்போ சவுல் இங்கே வருவாரா? இந்த ஊர்க்காரங்க என்னைய சவுல்கிட்ட விட்டுருவாங்களா, ஒப்பு கொடுத்துருவாங்களா? அவர் நினச்சிருப்பார், ஆண்டவர், டேய், நான் தானே வர சொன்னேன், ஒருத்தன் உன்னை தொட முடியாது, நானே உன் கோட்டை. அப்படி ஏதாவது பதில் வரும்னு நினச்சிருப்பார். ஆண்டவர் பதில் சொன்னார், ஆமாம் வருவான், ஆமாம் உன்னை இவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா சவுல் மனுஷர்களை சம்பாதித்து வைத்திருந்தான். எல்லா ஊர்லையும் யூதா கோத்திர சீப்புராரே, சொந்த ஜனமே சவுலுக்கு விசுவாசமா இருக்கு, ஜனங்களை சம்பாதித்து வைத்திருந்தான். எந்த ஊருக்கு போனாலும் சவுலுக்கு விஷயம் போகிற அளவுக்கு ஜனங்களை சம்பாதித்து வைத்திருந்தான். தாவீதுக்கு அந்த விவரம் பத்தலை. தாவீது மனிதர்களை சம்பாதிக்கல, மகா பெரியவரை சம்பாதித்து வைத்திருந்தார். மனிதர்களை சம்பாதிக்கலங்க. எந்த ஊர்லையும் அவருக்கு ஆதரவா இல்லை, அவரை இன்சல்ட் பண்ணி இல்ட்ரீட் பண்ற பீப்புள் தான் சுத்தி இருந்தாங்க. ஒரு நாளும் மனுஷர்களை சம்பாதிக்கிறதற்கு முயற்சிகள் எடுக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் சவுல் ஆட்களை சம்பாதித்து வைத்ததுனால ஆட்கள் வேணா விசுவாசமா இருக்கலாம், ஆண்டவர் இவரை தாங்கி சுமந்து வருகிறாரே, இவர் ஆண்டவரை அல்லவா சம்பாதித்து வைத்திருக்கிறார். இவர் வந்தாரு, ஆண்டவர் போன்னு சொல்லிட்டார். ஒருவேளை அந்த பசங்க இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, சரிடா வாடா, ஆண்டவர் சொல்லிட்டார், வெளியே போகலாம். வெளியே வந்தான், பாதுகாக்கப்பட்டான். என்ன சொல்ல வர்றேன்? மனுஷர்களை சம்பாதிக்கிறது சவுலினுடைய பலமாயிருந்தது, ஆண்டவரை சம்பாதித்துக் கொள்ளுகிறது தாவீதின் பலமாயிருந்தது. நாம முடிவு பண்ணணும், யாரை சம்பாதிக்கிறது யாரை விடுகிறது என்று, யாரை பிடித்து கொள்ளுகிறது யாரை விடுகிறதுன்னு நீங்களும் நானும் முடிவு பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. இது ஒரு நாள்ல நடக்கல, இது காலங்காலமாய் சில வருடங்களாய் வர 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 தேய்ந்து போனான் சவுல். வர 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 பலத்து போனான். நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு யோசனை இருந்தா இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஓவர் நைட். வர 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 பலவீனப்படுவீர்கள், வர 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 ஒருவன் பலத்து போவான். ஆமென், ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீ. அறிக்கையா சொல்றீங்களா? நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீ. நீரே வழி, ரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நல்ல பலமா கைத்தட்டி, நான் நம்புகிறது உம்மாலே மாத்திரம் வரட்டும்.
ஆமென். கடைசியா ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன். அதே 15ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். அதே 15:30. இவ்வளவு நடந்துருச்சு. 2வது சான்ஸ் கொடுத்து 2வது சான்ஸ்லையும் கோட்டை விட்டுட்டு வந்து சவுலோட ஆர்கியூ பண்ணுறார், சாமுவேலோட ஆர்கியூ பண்ணுறார். நான் கர்த்தரின் வார்த்தையை நிறைவேற்றினேன். சாமுவேல் சொல்கிறாரு, உன் ராஜ்யத்தை உன் தோழனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். விருட்டுன்னு வெளியே போகிறாரு சாமுவேல், வஸ்திரத்தை ஓங்கி பிடிச்சிட்டாரு, வஸ்திரம் கிழிஞ்சிருச்சு. சாமுவேல் சொல்கிறார், இப்படி கிழிஞ்சது போல் உன் ராஜ்யம் கிழியும், உன் தோழனுக்கு அதை ஆண்டவர் கொடுக்கிறார். இவ்வளவு ஆர்கியூமெண்ட் போகுது. இந்த மனுஷனோட சிந்தை எவ்வளவு கரப்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த மனுஷன் சொல்கிறாரு, சரி நான் பாவம் செஞ்சிட்டேன். வெளியெல்லாம் முக்கியஸ்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க, வெளியே மூப்பர்கள் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்னை கனம் பண்ணணும். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணால் பண்ணட்டுங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன் தான். இவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறதை என்னால் ஒத்துக்க முடியாது. திஸ் இஸ் மை கிரவுண்ட். அதான் அவரோட மைண்டு. ஆண்டவர் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரான்னு சொல்றாரு. ஆண்டவரோட ஒப்புரவாகிறேன்னு நிற்க விரும்பலை இந்த மனுஷன். அப்பையும் இந்த மனுஷன் ஜனங்களை தான் பார்க்குறாரு. இந்த மூப்பர்கள் முன்னாடி என்ன கனம் பண்ணணும், வாங்க வெளியே வந்து நில்லுங்க. ஆண்டவர் என்ன ரிஜெக்ட் பண்ணார், சரி போட்டோம், ரிஜெக்ட் பண்ணட்டும். இந்த மனுஷனுக்கு ஆண்டவரை விட இந்த மனுஷர்களும், இந்த மனுஷ அதிகாரமும், இந்த மனுஷ ஆளுமையும், இந்த ஜனத்தின் மத்தியில் என்னுடைய பேர் கெட்டு போகாம இருக்கிறதுலையும் தான் குறியா இருந்திருக்கிறார். இந்த மனுஷன் ஜனத்தின் நடுவில் தன்னை தேடிக்கிட்டே இருந்திருக்கிறார். இந்த ஜனம் என்ன நினைக்கும், இந்த ஜனம் என்னை எப்படி உயர்வா பார்க்கும், இந்த ஜனத்திட்ட எப்படி நற்பெயர் வாங்குறது, இந்த ஜனம் என்னை எப்படி கனமாய் பார்க்கும்னு சவுல் ஜனத்தின் நடுவே தன்னை தேடிக்கொண்டே இருந்தார். தாவீது மாறா 27ஆம் சங்கீதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் என் வெளிச்சம், என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 3ஆம் வசனம் சொல்லுது, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். 10ஆம் வசனம், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். 14, கர்த்தருக்கு காத்திருப்பேன், என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருப்பேன். ஜனத்தின் நடுவில் சவுல் தன்னை தேடிக்கொண்டே இருந்தார். எனக்கான இடம் எங்க, என்ன அவங்க நல்லா நினைச்சிருக்கிறாங்களா, அவங்க மனசுல எனக்கு நல்ல பெயர் இருக்கா, அவங்கள நான் ப்ளீஸ் பண்ணியிருக்கிறேன் நான், ஜனத்தின் நடுவில் சவுல் தன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ராஜ்ய பாரத்தையே பிடுங்கிட்டாரு. உன் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரா, மைண்டில் ஏறவே இல்லை. அப்பையும் அவன் சரி போனது போகட்டும், இப்போ வெளியே வந்து கொஞ்சம் நில்லுங்க, அவங்க முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிற பொழுது, இந்த வேலையை அப்படி தான் ஆரம்பித்தார். இந்த ப்ராஜெக்டை எடுத்து செய், இந்த ப்ராஜெக்டை எடுத்து செஞ்சு முடின்னு அமலேக்கியர் ப்ராஜெக்டை கையில் கொடுக்குறாரு. அந்த ப்ராஜெக்டில் அவன் தன்னை ஜனத்தின் நடுவில் தேடி தேடி தேடி, என் பேர் கெட்டக்கூடாது, என் பேர் இந்த 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 கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியில் என் பேர் கெட்டக்கூடாது, சுற்றி இருக்கிற மூப்பர்கள் மத்தியில் என் பேர் கெட்டக்கூடாது, மற்றவங்க பார்க்குறப்ப என் பேர் கெட்டக்கூடாது, பேர் கெட்டக்கூடாது. நற்பெயரை ஜனங்கள் மத்தியில் காத்துக்கொள்ள நற்பெயரை கர்த்தரிடத்தில் இழந்து போனார் சவுல். நான் வாங்க வேண்டிய நற்பெயர் ஜனத்தின் இடத்தில் அல்ல, நான் பெற வேண்டிய கனம் இந்த ஜனத்தின் இடத்தில் இல்லை, நான் பெற வேண்டிய கனம் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. தாவீது அப்படியே உள்டா. தாவீது சொல்றாரு, என் தாயும் தகப்பன் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இந்த முழு ஊர் என்ன அசிங்கமா பேசினாலும், ஒரு பிள்ளை பூச்சியை போல என்ன நடத்தினாலும், எனக்கு நன்மைக்கு தீவை செஞ்சாலும், நன்மைக்கு துரோகம் செஞ்சாலும், நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சாலும், நான் ஒரு நாள் இந்த ஜனத்தில் என்ன தேடவே மாட்டேன், நான் கர்த்தரிடத்தில் என்ன தேடுவேன். நீங்க என்ன எப்படி வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க என்ன எப்படி வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு காத்திருப்பேன், நான் திடமனதாய் இருப்பேன், என் கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தரிடத்திலேயே என்னை தேடுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, மனுஷர்களிடத்துல ஒரு நாளும்
உங்களை தேடாதீங்க. உங்கள் பொசிஷன் அவங்கள்ட்ட எப்படி வச்சுருக்கீங்கன்னு தேடாதீங்க. உங்களை அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தேடாதீங்க. உங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அந்த பேச்சை மாற்றுறதுக்கு நான் எப்படி அவங்கள குளிர வைக்கலான்னு தேடாதீங்க. மனுஷர் மத்தியில் உங்களை தேடுகிறது உங்களுக்கு ஒரு நாளும் நன்மையாக இருக்கிறது இல்லை. கர்த்தரிடத்தில் உங்களை தேடுங்க. கர்த்தர் என்ன எங்கே வச்சிருக்கிறாரு, கர்த்தரிடத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன், கர்த்தரிடத்தில் இன்னும் நான் என்ன பண்ணால் நெருக்கமாக போவேன்னு கர்த்தரிடத்தில் உங்களை தேடுங்க. வர 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 பலத்து போவீர்கள். ஆமென். எழுந்திருக்கலாம். தாவீது வர வர பலத்தான், சவுல் வர வர பலவீனப்பட்டான். இந்த மாதம் முழுசு இதைத்தான் தியானிக்க போகிறோம். முதல்ல இன்னைக்கு நான் யார்கிட்ட நற்பெயரை வாங்க முயற்சி செய்கிறேன் என்ற தலைப்பில் இன்னைக்கு தியானித்தோம். நான் யார்கிட்ட நற்பெயரை வாங்க முயற்சி செய்கிறேன்? ஜனத்தின் நடுவில் என்னை தேடுகிறேனா, கர்த்தரின் நடுவில் என்னை தேடுகிறேனா? ஜனத்தின் நடுவில் எனக்கான இடத்தை தேடுகிறேனா, கர்த்தரிடத்தில் எனக்கான இடத்தை தேடுகிறேனா? நான் ஜனத்தின் நடுவில் தேடி ஜனங்களை சம்பாதித்து வைக்கிறது ஒரு நாளும் எனக்கு பயன்படாது. நான் கர்த்தரிடத்தில் என்னை தேடி கர்த்தரிடத்தில் என்னை நெருக்கமாய் வைத்து கொள்ளுகிறது வர 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 என்னை பலமுள்ளவனாய் மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்னவன் தாழும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாம் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. அவரை பார்த்து அறிக்கையாய் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு போனது அந்த வார்த்தை இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஒரு மணி நேரத்தை செலவழிச்சது அந்த நேரம் பதிவு செய்யப்பட வேண்டாம் ஆண்டவரே. நான் கர்த்தரை நம்பி பிழைக்கிறவனாய் வாழ ஆசைப்படுகிறேன் அவர்கிட்ட ஒப்புவீங்க. நான் கர்த்தரை நம்பி பிழைக்கிறவனாய் வாழ்ந்து பிழைக்க ஆசைப்படுகிறேன். மனிதர்களை நம்பி பிழைக்கிறவனாய் அல்ல, பிரபுக்களை குளிர்விக்கிறவனாய் அல்ல, பிரபுக்களின் மேலே சாய்ந்து பிழைக்கிறவனாய் அல்ல, கர்த்தரை நம்பி பிழைக்கிறவனாய் வாழ ஆசைப்படுகிறேன்னு உங்கள் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட தெரிவிங்க. ஆண்டவர் உங்கள் கைகளை பிடிக்கட்டும், ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும். தாய் என்னை கைவிட்டாலும், என் தகப்பன் என்னை கைவிட்டாலும், என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்கிற மேலான சிந்தையே எனக்குள்ளே ஓங்கி ஒளிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் கைகளை பிடித்து கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தை எங்களுக்குள்ள வேலை செய்யட்டும். உங்க நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.